வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கனிமொழி. இன்று நாம் நிகழ்தகவை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 9ஆம் வகுப்பில் படித்ததை நினைவு கூர்வோம். நிகழ்தகவு என்றால் என்ன? நிகழ்தகவு என்பது கணிதம் மற்றும் புள்ளியியல் ஆகியவற்றில் ஒரு அடிப்படை கருத்தாகும். இது ஒரு எண் மதிப்பாகும். இது நிகழ்வின் வாய்ப்பை குறிக்கிறது மற்றும் அதன் மதிப்பு 0 மற்றும் 1க்கு இடையில் உள்ளது. சீரற்ற சோதனைகள் என்றால் என்ன? பேரண்டம் பரிசோதனைகள் என்பது முன்கூட்டியே அறியப்பட்ட சோதனைகள், ஆனால் உண்மையான முடிவு தெரியவில்லை. உதாரணமாக, நாம் ஒரு நாணயத்தை புரட்டினால் அதன் விளைவு தலை அல்லது வால் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நாணயத்தின் எந்த பக்கம் திரும்பும் என்று நமக்கு தெரியாது. தடம் என்றால் என்ன? சீரற்ற சோதனைகளை நடத்துவது சோதனை என்று அழைக்கப்படுகிறது. மாதிரி இடம், அதாவது எஸ் என்றால் என்ன? மாதிரி விண்வெளி என்பது ஒரு பரிசோதனையின் அனைத்து முடிவுகளின் தொகுப்பாகும். எடுத்துக்காட்டாக, நாம் ஒரு பகடையை உருட்டினால் சாத்தியமான விளைவுகள் எஸ் ஈடு அடைப்புக்குறிக்குள் 1 2 3 4 5 6 அடைப்புக்குறி. நிகழ்தகவுகள் என்ன? நிகழ்வு என்பது மாதிரி இடத்தின் துணைக்குழு ஆகும். அனுபவ நிகழ்தகவு சோதனை அணுகுமுறை என்றும் அழைக்கப்படுகிறது. இது உண்மையான சோதனைகள் அல்லது சோதனைகள் அல்லது நிஜ உலக நிகழ்வுகள் அல்லது கடந்த கால தரவுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ள அனுபவ நிகழ்தகவுக்கான சூத்திரம் P அடைப்புக்குறி E அடைப்புக்குறி ஈடு. ஒரு நிகழ்வு எத்தனை முறை நிகழ்கிறது? கீழ்க்கோடு மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாரம்பரிய நிகழ்தகவை புரிந்து கொள்ளுங்கள். பாரம்பரிய மற்றும் அனுபவ நிகழ்தகவை வேறுபடுத்துவீர்கள். பாரம்பரிய தீர்க்க கிளை சிக்கல் நிகழ்தகவு அணுகுமுறையை பயன்படுத்தவும். முக்கிய வார்த்தைகள்: நிகழ்தகவு, சீரற்ற சோதனைகள், மாதிரி இடம், நிகழ்வுகள், முடிவுகள், நிச்சயமாக நிகழ்வுகள், சாத்தியமற்ற நிகழ்வுகள், பாரம்பரிய அணுகுமுறை, அனுபவ அணுகுமுறை. மாணவர்களே, இந்த அமர்வில் பாரம்பரிய நிகழ்தகவு பற்றி அறிந்து கொள்வோம். பாரம்பரிய நிகழ்தகவு கோட்பாட்டு அணுகுமுறை என்றும் அழைக்கப்படுகிறது. இது மாதிரி இடத்தில் அனைத்து விளைவுகளும் சமமாக இருக்கும் என்று கருதுகிறது. ஏ நிகழ்வின் பாரம்பரிய நிகழ்தகவு இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. P அடைப்புக்குறிக்குள் A ஈடு விளைவு Aக்கு சாதகமான எண்ணிக்கை கீழ்க்கோடு சாத்தியமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை. பாரம்பரிய நிகழ்தகவு தொடர்பான உதாரணங்களை இப்போது பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1. ஒரு பெட்டியில் 7 மஞ்சள் பந்துகள், 7 சிவப்பு பந்துகள், 1 கருப்பு பந்து மற்றும் 1 வெள்ளை பந்து உள்ளது. சீரற்ற முறையில் எடுக்கப்படும்போது சிவப்பு பந்தை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டது.
சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை ஈடு 7. மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை ஈடு 7. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை ஈடு 1. வெள்ளை பந்துகளின் எண்ணிக்கை ஈடு 1. பந்துகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 7 கூட்டல் 7 கூட்டல் 1 கூட்டல் 1 ஈடு 16. நிகழ்வு அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு சிவப்பு பந்தை பெறுதல். பி அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு சிவப்பு பந்துகளின் மொத்த எண்ணிக்கை கீழ்க்கோடு பெட்டியில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. பி அடைப்புக்குறி ஏ ஈடு 7 கீழ்க்கோடு 16. இப்போது மற்றொரு உதாரணத்தை தீர்க்க முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 2. 20 பல்புகள் கொண்ட ஒரு பெட்டியில் 4 குறைபாடுகள் உள்ளன. பெட்டியிலிருந்து ஒரு பல்ப் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த பல்ப் பழுதில்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது குறிப்பு: ஆரஞ்சு பல்புகள் பழுதடையும் மற்றும் வெள்ளை பல்புகள் குறைபாடற்றவை. தீர்வு கொடுக்கப்பட்டது. பல்புகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 20. குறைபாடுள்ள பல்புகளின் எண்ணிக்கை ஈடு 4. குறைபாடற்ற பல்புகளின் எண்ணிக்கை ஈடு 20 கழித்தல் 4 ஈடு 16. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்ப் குறைபாடற்றது. பி அடைப்புக்குறி ஏ ஈடு குறைபாடற்ற பல்புகளின் எண்ணிக்கை கீழ்க்கோடு பல்புகளின் மொத்த எண்ணிக்கை. பி அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு 16 கீழ்க்கோடு 20 ஈடு 4 கீழ்க்கோடு 5. இப்போது நாம் பகடைகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு பகடையை உருட்டும் போது மொத்த விளைவுகளின் எண்ணிக்கையை 6 ஆகும். அவை அடைப்புக்குறிக்குள் 1 2 3 4 5 6 அடைப்புக்குறி. நாம் பகடைகளை உருட்டும் போது அவற்றில் ஏதேனும் ஒன்றை பெறலாம். இப்போது பகடை தொடர்பான உதாரணத்தை தீர்க்க முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 1. நியாயமான 6 பக்க பகடை உருட்டப்பட்டது. ஒற்றைப்படை எண்ணை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டது. பகடையில் உள்ள ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை ஈடு 3, அதாவது 1 3 5. முடிவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 6. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு ஒற்றைப்படை எண்ணை பெறுதல். பி அடைப்புக்குறி ஏ ஈடு ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை கீழ்க்கோடு விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை.
பி அடைப்புக்குறி ஏ ஈடு 3 கீழ்க்கோடு 6 ஈடு 1 கீழ்க்கோடு 2. இப்போது பகடை தொடர்பான உதாரணத்தை தீர்க்க முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 2. நியாயமான 6 பக்க பகடை உருட்டப்பட்டது. 3இன் பெருக்கத்தை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டது. பகடையில் 3இன் பெருக்கல் ஈடு 2, அதாவது 3 6. முடிவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 6. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு 3இன் பெருக்கல் பெறுதல். பி அடைப்புக்குறி ஏ ஈடு 3இன் பல அல்லது விளைவுகளின் மொத்த எண்கள். பி அடைப்புக்குறி ஏ ஈடு 2 கீழ்க்கோடு 6 ஈடு 1 கீழ்க்கோடு 3. இப்போது பகடை தொடர்பான இன்னும் சில உதாரணங்களை தீர்க்க முயற்சிப்போம். 2 பகடைகள் உருட்டப்படும் போது காட்டப்படும் படம் மாதிரி இடம், அதாவது முடிவுகளின் மொத்த எண்ணிக்கை. 2 பகடைகள் சுருட்டப்பட்ட போது பெறப்பட்ட மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை ஈடு 6 பெருக்கல் 6 ஈடு 36. இரண்டு பகடைகள் உருட்டப்படும்போது சாத்தியமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கையை படம் காட்டுகிறது. இப்போது ஒரு சிக்கலை முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 1. 2 பகடைகள் உருட்டப்படும்போது 2 இரட்டை எண்களை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. முடிவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 36. படத்தில் இருந்து 2 இரட்டை எண்களை கொண்ட முடிவுகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கவும். சாதகமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 9 அடைப்புக்குறிக்குள் அடைப்புக்குறி 2 மற்றும் 2 அடைப்புக்குறி 2 மற்றும் 4 அடைப்புக்குறி 2 மற்றும் 6 அடைப்புக்குறி 4 மற்றும் 2 அடைப்புக்குறி 4 மற்றும் 4 அடைப்புக்குறி 4 மற்றும் 6 அடைப்புக்குறி 6 மற்றும் 2 அடைப்புக்குறி 6 மற்றும் 4 அடைப்புக்குறி 6 மற்றும் 6. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு 2 இரட்டை எண்களை பெறுதல். பி அடைப்புக்குறி ஏ ஈடு சாதகமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை கீழ்க்கோடு விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை. பி அடைப்புக்குறி ஏ ஈடு 9 கீழ்க்கோடு 36 ஈடு 1 கீழ்க்கோடு 4. இப்போது நாம் மற்றொரு உதாரணத்தை முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 2. எப்போது 2 பகடைகள் உருட்டும் போதும் தொகையை 9 பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. முடிவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 36.
மேலே உள்ள படத்திலிருந்து கூட்டுத்தொகை 9ஆக இருக்கும் விளைவுகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சாதகமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 4 அடைப்புக்குறிக்குள் 6 3 அடைப்புக்குறிக்குள் 4 5 அடைப்புக்குறிக்குள் 5 4 அடைப்புக்குறிக்குள் 3 6 அடைப்புக்குறி நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ஈடு தொகையை 9ஆக பெறுதல் பி அடைப்புக்குறி ஏ ஈடு சாதகமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை கீழ்க்கோடு விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை பி அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு 4 கீழ்க்கோடு 36 ஈடு 1 கீழ்க்கோடு 9. மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக பார்ப்போம். பாடத்தின் சுருக்கம். பேரண்டம் பரிசோதனைகள் என்பது முன்கூட்டியே அறியப்பட்ட முடிவுகள், ஆனால் உண்மையான முடிவுகள் தெரியவில்லை. மாதிரி இடம் என்பது பரிசோதனையின் சாத்தியமான அனைத்து விளைவுகளின் தொகுப்பாகும். நிகழ்வு என்பது மாதிரி இடத்தின் துணைக்குழு ஆகும். நிகழ்தகவின் எண் மதிப்பு 0 மற்றும் 1க்கு இடையில் உள்ளது. ஒரு பரிசோதனையின் அனைத்து அடிப்படை நிகழ்வுகளின் நிகழ்தகவுகளின் கூட்டுத்தொகை 1 ஆகும். ஒரு பகடை உருட்டப்படும் போது கிடைக்கும் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை 6. இரண்டு பகடைகளை உருட்டும் போது கிடைக்கும் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை 36. பாரம்பரிய நிகழ்தகவு கோட்பாடு அணுகுமுறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு மாதிரி இடத்தில் அனைத்து விளைவுகளும் சமமாக இருக்கும் என்று கருதுகிறது. நிகழ்வின் பாரம்பரிய நிகழ்தகவு இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. பி அடைப்புக்குறிக்குள் ஈடு அடைப்புக்குறி நிகழ்வு ஏக்கான சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை கீழ்க்கோடு சாத்தியமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை